நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இது பெரிய ராஜதந்திரம் எல்லாம் கிடையாது. நயன்தாரா கேரளாவில் ஒரு இடத்துல பிறந்து தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலேயே லேடி சூப்பர் ஸ்டாராக எப்படி புகழ் பெற்றார், சினிமாவில் எப்படி பல தடைகளை தாண்டி வந்தார், முதல் படத்தம் ஐயாவிலிருந்து எப்படி அவர்களுடைய வளர்ச்சி இருந்தது, இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சிறு வயதிலிருந்து எப்படி வளர்ந்தாங்க, காதல், அதற்கடுத்து திருமணம், இப்போ இருக்கக்கூடிய நிலை, இந்த எல்லா விஷயங்களையுமே நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிச்சிருக்கு. 2022 விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அவர்களுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியாச்சு. அந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதில் தான் ஏற்பட்ட சிக்கல் அப்படிங்கிற காரணத்தை குறிப்பிட்டு, அதற்கு காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு 10 வினாடி காட்சிகளுடைய அனுமதிக்காக நடிகரும் தயாரிப்பாளருமான தனுஷ் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். ஆனால் அவர் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டாரு. அதை தாண்டியும் பொது வாழ்க்கையில, பொது வெளியில ரசிகர்கள் முன்னாடி தன்னை எப்படி ஒரு பரந்த மனப்பான்மை வழங்கும் ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஒரு சாதாரணமானவனான ஒரு பல ஆதரவுகளை திரட்டக்கூடிய நபர் உண்மையில தனுஷ் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான சொற்களை பயன்படுத்தி நயன்தாரா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. 2015 நானும் ரவுடிதான் அப்படின்ற திரைப்படம் வெளியாகுது. அதுல கதாநாயகியாக நடிகை நயன்தாரா மற்றும் கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடிச்சிருக்கார். ஆனா அந்த படம் எப்படி திரைக்கு வந்தது, அதற்கு முன்னாடி எவ்வளவு சவால்களை மேற்கொண்டது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நினைவூட்டுறேன். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்தவர் அனிருத் அவர்கள், இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான் அந்த படத்தில் நடிக்கிறதாக இருந்தது. கதாநாயகியாக சமந்தா நடிக்கிறது இருந்தது. சமந்தா அவர்கள் இருக்காங்க. ஆனால் அனிருத் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கான மறுப்பு இசைவு தெரிவிக்காததுனால அவர் இசையமைப்பாளராக அந்த படத்துக்கு இசையமைச்சார். இன்னைக்கு வரைக்கும் இசை பேசப்படுகிறது. அதை தாண்டி அதன் பிறகு படத்தை தயாரிக்கிறதுக்கான தயாரிப்பாளர் இல்லாமலும் கதாநாயகன் கிடைக்காமலும் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரொம்ப ஒரு அன்பேலன்ஸ்டாக இருந்தபோது தனுஷ் அவர்கள் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அப்போது கதாநாயகனாக விஜய் சேதுபதி அவர்களும் போடப்பட்டு இன்னைக்கும் மிகுந்த அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நல்ல படமாக பார்க்கப்படுது. அந்த படத்தில் தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நடிகை நயன்தாரா அவர்களுக்கும் காதல் மலர்ந்தது. ஸோ இந்த நயன்தாராவை பற்றின அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த போர்ஷன் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தினுடைய காட்சிகள் அல்ல, படத்தை தயாரிக்கும் போது அந்த மேக்கிங்கில் இருந்த ஒரு 10 வினாடி, நிமிடம் அல்ல வினாடி 10 வினாடி காட்சிகளை அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சேர்த்திருக்காங்க. இதுக்கு நாளைக்கு வெளியாகும் போது எந்த விதமான சட்ட சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிறது தனுஷ் அவர்கள்ட்ட 2022 இருந்து NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை நெட்ஃபிளிக்ஸும் நயன்தாரா அவர்கள் பர்சனலாகவும் முயற்சி பண்றாங்க. ஆனால் காலம் தள்ளி கடந்து போகுது. இப்போ அந்த 10 வினாடி காட்சிக்காக 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் பொங்கு எழுந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஆடியோ லான்ச்சில் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான முகம் அதுவாக இல்லை. நானும் ரவுடிதான் அப்படின்ற திரைப்படம் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய வார்த்தைகளாகவே பலரிடம் இந்த படத்தை பற்றியும் என்ன பற்றியும் நீங்க காழ்ப்புணர்ச்சியோட வெறுப்பாக பகிர்ந்து கொண்ட, பொறாமையாக பகிர்ந்து கொண்ட பல தகவல்கள் எங்களுக்கு வந்தது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய நடவடிக்கை மூலமாக அது உண்மை அப்படிங்கிறதும் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பலவாறாக பேசி பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி 2 பக்கம் மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு சில வினாடிகள்லேயே, சில நிமிடங்கள்லேயே நயன்தாரா அவர்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு இன்ஸ்டா பதிவை போடுறாரு. அதுல என்னன்னா, எங்களை வாழ விடுங்கள் தனுஷ் அண்ணே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சாராருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ். ஸோ அவர் அதற்கான சம்பளத்தை கொடுத்துட்டாரு. படம் முழுமைக்குமான உரிமை தனுஷ் அவர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த படத்திலிருந்து காட்சிகளை நீங்க பயன்படுத்துறீங்க, இல்ல பாடல் வரிகளை பயன்படுத்துறீங்கன்னா அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதும், அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய டிமாண்ட் நீங்க கொடுக்க வேண்டியதும் நியாயம் தானே அப்படின்னு வைக்கிறாங்க. ரெண்டாவது, நெட்ஃபிளிக்ஸுக்கு நீங்க கொடுக்கறது சும்மாவா கொடுக்குறீங்க, கலைத்துறை அப்படி படைப்பு அப்படின்லாம் சொல்றீங்களே, நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க இதை கொடுத்தும் காசு தானே பண்றீங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இது என்ன அப்படின்னா, நயன்தாராவினுடைய பர்சனல் லைஃபையே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க அந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரங்களில் சந்தித்த தருணங்களில் திரைப்படங்களில் இருந்த காட்சிகளினுடைய அடிப்படையில், ஃபேமஸான காட்சிகள் அடிப்படையில் அந்தந்த திரைப்படங்களில் அவங்க சில காட்சிகளை எடுத்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக கொண்டு வருவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் இதை ஒரு பெருந்தன்மையாக ஏற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பலரும் தனுஷ் அவர்களை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டு வராங்க. இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது, தனுஷனுடைய உண்மை முகம் வெளிவந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. நயன்தாராவினுடைய அந்த 2 பக்க அறிக்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே பல இடங்கள்லையுமே அது கிடைக்குது. அதை படிச்சு பார்த்தாலே என்ன இந்த அளவுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்திருக்கல அப்படின்ற ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி மிகவும் அதிர்ச்சிகரமான, நம்ப முடியாத, இன்னும் சொல்லப்போனால் இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கருத்து நிலவுது. ஒரு பிரபலமான யூடியூப் தளத்தில் தனுஷ் அவர்கள் இந்த 10 வினாடி காட்சியை டாக்குமெண்ட்ரியில் வைக்கிறதுக்காக நயன்தாரா அவர்களிடம் நீங்க என் வீட்டுக்கு வரணும், 2வது நான் சொல்லக்கூடிய திரைப்படத்தில் நீங்க ஒரு காட்சியாவது நடிக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சதாகவும் சொல்லப்படுது. இது உண்மையில உண்மையா போய் அப்படின்றதுல அந்த யூடியூப் தளத்தில் சொல்லப்பட்ட கருத்தை மட்டும் தான் நான் பகிர்றேன். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டதா, இதனால தான் நயன்தாரா அவர்கள் கோபப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி உண்மையாகவே தனுஷ் அவர்களுடைய முகம் இதுதானா அப்படின்னு ரசிகர்கள் எல்லோத்துக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான பார்வையாகவும் செய்தியாகவும் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸில் வெளிவரக்கூடிய 18ஆம் தேதி வெளிவரக்கூடிய நயன்தாரா பற்றின அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டோரிக்கான ப்ரொமோஷன் தான் இது. உண்மையில் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள், அது பற்ற வைத்த தாக்கம் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ தனுஷ் இந்த அளவிற்கான டேமேஜை ஏற்படுத்திக்கிட்டு நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி அவர்களுக்கு ப்ரமோஷனாக கொடுக்கறது அப்படிங்கிறது சரியில்லை. ஏன்னா தனுஷனுடைய எதிர்வினை அப்படின்றதும் இதில் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஆளாளுக்கு கருத்துக்களை கூறினாலும் திரைத்துறையில், திரை மறைவில் எந்த அளவிற்கு ஒருத்தர் இந்த நண்டு மேலே வந்தால் அந்த கீழே இருக்கிற நண்டே மேலே இருக்கிற ஏற நண்டை கீழே இறக்கி விட்டு எந்த நண்டுமே மேலே வராமல் பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற நிலைதான் நிலவுகிறதா அப்படின்றது இருக்கு. பொதுவாக எந்த தளத்திலையுமே எந்த துறையிலையுமே பெண்கள் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது மிக மிக கடினமாக இருக்குது. ஆணாதிக்க சமூகத்தில், அதுவும் திரைத்துறையில் லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால், அவர் இந்த நேரத்தில் இந்த அறிக்கை விடுகிறார் என்றால் அவர் மனசில் எந்த அளவுக்கு காயங்கள் இருக்கும், எந்த அளவுக்கு அவமானங்கள் இருக்கும். அதை தாண்டி தனுஷ் இதை அனுமதித்திருக்கலாமே அப்படிங்கறதான் பெரும்பான்மையான கருத்துக்களாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நேயர்களே. நன்றி.